மட்டன் பீசஸ் வச்சு ஒரு ஒன் பாட் மட்டன் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் சேர்த்து அது சூடானதும் ட்ரை ஸ்பைசஸ் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது கூட ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் சேர்த்து அதையுமே நல்லா உப்பு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சேர்த்து அதையுமே நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இப்போது அந்த மட்டன் பீசஸை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பாயாக்கு கொடுப்போம் இல்லையா ஒரு பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை இதுக்கு சேர்த்துக்கோங்க. நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரையுமே அலசி விட்ட தண்ணியும் அதையுமே சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிட்டு கொஞ்சமாக கர்ட் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஸோ அதையுமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கோங்க. கூடவே கொத்தமல்லி தழை தூவி இப்போ குக்கரை ஒரு 8 to 9 விசில்ஸ் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான மட்டன் பாயா ரெடி ஆகிடும். ஆட்டுக்கால் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது ரைஸ் அண்ட் பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் தான் வரும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டுருக்கேன். கூடவே கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்து அதையுமே கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான பாயா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சேவ் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.